இந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் தோணுது. என்ன வித்தியாசம் இருக்கும்? நம்பிக்கை பற்றியும் தன்னம்பிக்கை பற்றியும் நிறைய பேர் பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய கற்று கைதந்தரும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், அதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு எளிதாக புரிகிற மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு முன்னாடி நமக்கு தன்னம்பிக்கை வேணும். இந்த தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், அந்த முதல் படியில் நம்ம இருக்கிறோம். இந்த முதல் படியில் இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கையாக ஏறி போகலாம். ஆனால் நம்பிக்கையாக ஏறி தொடர்ந்து போகிறதுக்கு நமக்கு தன்னம்பிக்கை தேவை. இந்த தன்னம்பிக்கை எப்போ வரும், எப்படி வரும் அப்படி தெரியுமா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்பிள் ஃபார்முலா, இந்த முதல் படி வைக்கிறதுக்கு முன்னாடியே அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டியது நம்முடைய கடமை. இதில் பாதகம், சாதகம், எங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் வரும், எங்கெல்லாம் நமக்கு முட்டுக்கட்டைகள் வரும், எங்கெல்லாம் நம்ம முறியடிக்கப்படுவோம், இதை எல்லாத்தையுமே கரெக்டாக அலசி ஆராய்ந்து அதற்கான வழிமுறைகள், அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுக்காக இந்த முதல் படியில், நம்பிக்கை வைத்த முதல் படியிலேயே நம்மளால் முடியாது அப்படிங்கிறத பின்வாங்கிறதுங்கிறது அது அவநம்பிக்கை. அது வேண்டாம். எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி அதில் முன்னேறி செல்றது அப்படிங்கிறத மட்டுமே குறிகாலாக கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். நாளை சந்திப்போமா?